நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேலையை குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பு பேலையை பண்ண வேண்டிய விதம். கர்த்தர் நோவாவிடத்துல பேலையை உண்டு பண்ண சொன்ன போது அவருக்கு அதை குறித்த எல்லா புரிதலும் இருந்திருக்காது. ஆனா பொதுவா அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ண போறாரு, அதனால அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளார ரட்சிக்கப்படுவாங்கிறத அறிந்து கொண்டிருப்பாரு. எதனால அவருக்கு அதை பற்றின தெளிவான புரிதல் இருந்திருக்காதுன்னா, அவர் இதற்கு முன்பாக அந்த ஜலப்பிரளயத்தையும் பார்த்ததில்ல, அந்த பேழை அவர்களை எப்படி ரட்சிக்க போகுதுன்னு பார்த்ததில்ல. இப்படியாக பேழை ரட்சிக்கப்படுவதற்காகங்கிறது புரிந்திருந்தாலும் தேவன் அதை உண்டு பண்ண வேண்டிய விதத்தை அவருக்கு விவரித்த போது அவர் எதற்காக அதையெல்லாம் செய்யணுங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்காது. உதாரணமா சொல்லணும்னா, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி தேவன் அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூச சொல்றாரு. அதனுடைய நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் இப்படியாக இருக்கணுங்கிறத விவரிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ண சொல்றாரு. அதுல எப்படியெல்லாம் அறைகளை உண்டு பண்ணுங்கிறதெல்லாம் சொல்றாரு. இந்தப்படியான வடிவமைப்பு எதற்காகங்கிறது அவருக்கு ஆரம்பத்துல புரிஞ்சிருக்காது. ஆனாலும் தேவன் பேழையை உண்டு பண்ணுகிற விதம் இப்படின்னு சொன்ன போது அதை நோவா அப்படியே செய்து முடித்தார்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 6வது அதிகாரத்துடைய நிறைவு பகுதியான 22வது வருஷத்துல நாம பாக்குறோம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இது அவருடைய கீழ்ப்படிதலை காண்பிக்குதுன்னு நமக்கு புரியுது. ஆனாலும் இதுல குறிப்பா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நோவாக்கு பேழைக்குள்ளார இப்படியான வடிவமைப்பு எதற்காகங்கிறது புரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாத போதும் தேவன் சொன்னபடியெல்லாம் அதை அவர் ஆயத்தம் பண்ணாரு. இப்படியாக தேவன் பேழையை உண்டு பண்ண வேண்டிய விதம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லும் போது அவருக்கு அதை பற்றின புரிதல் தெளிவாக இல்லைனாலும் அதை சொன்னபடியே செய்து முடித்தார் இல்லையா? அந்தபடியான கீழ்ப்படிதல் நமக்குள்ளார காணப்படணும். நாமும் நோவா காலத்துக்கு ஒப்பனையான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நாட்கள்ல தேவன் நமக்கும் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவாரு. நாம சில காரியங்களை இப்படி செய்யணுங்கிறத எதிர்பார்ப்பாரு. அப்படி எதிர்பார்க்கும் போது நமக்கு அதை பற்றின முழுமையான புரிதல் இல்லாத போதும் நாம அதை அப்படியே செய்கிறவர்களாக இருக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, தேவன் சிலரை சில காரியங்களுக்காக பிரித்தெடுத்து அவருடைய ஊழியத்தின் பாதையில நடத்திட்டு இருப்பாரு. அப்படியாக நடத்தும் போது அவர் சில இடத்துக்கு போக சொல்லுவாரு, சில மனிதர்களிடத்துல பேச சொல்லுவாரு, இல்ல சில நேரங்கள்ல எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாகவும் இருக்க சொல்லுவாரு. இப்படியாக அவர் சொல்லும் போதெல்லாம் அது எதனாலன்னு நமக்கு முழுமையா புரியலனாலும் அதற்கான கீழ்ப்படுதல் நமக்குள்ளார காணப்படும் போது தேவன் நம்ம மேல பிரியப்படுகிறவரா இருப்பாரு. பொதுவாக இந்த உலக வழக்கப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அப்படியே அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதே போலதான் தேவன் நமக்கு சில காரியங்களை கட்டளையிட்டு இப்படியெல்லாம் செய்யணும், இந்தபடியான காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நமக்கு அது ஏன்னு புரியலனாலும் நாம அப்படியே கீழ்ப்படிந்தோம்னா அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு. அப்படியாக பேழையை ஆயத்தம் பண்ணும் காலத்துக்குள்ளார போயிட்டு இருக்கிற நாமும் தேவன் சில காரியங்களை நமக்கு குறிப்பாக உணர்த்தும் போது அது நமக்கு முழுமையாக புரியலனாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பாதையில நடப்பவர்களாக இருக்கணும். அப்படியாக இருக்கும்போது அது தேவனை பிரியப்படுத்துகிற விதமாக, அவரை சந்தோஷப்படுத்துகிற விதமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம ஒவ்வொருவருமே இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அப்படி தேவன் சில காரியங்களை பண்ணுகிற விதத்தை நமக்கு சொல்லும் போது நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பிரகாரமே நடந்து கொள்ளணும். அது நம்முடைய குடும்பத்திலே ஆகட்டும், இல்லை நம்ம வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஊழிய காரியங்கள் ஆகட்டும், எதுல இருந்தாலும் அது தேவன் நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவுமே செய்வாரு. அதை நாம புரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை பெரிதாக எண்ணி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக இருக்கணும். முக்கியமா அந்த காரியம் நமக்கு புரியாத போதும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் நாம இருப்போம். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு முழுமையாக புரியலனாலும் அவர் பண்ண வேண்டிய விதம் இன்னதுன்னு காண்பிக்கும் போது அந்த பிரகாரமாகவே செய்து முடிப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு நோவாவுக்கு நீங்க பேழையை பண்ண வேண்டிய விதம் இன்னதுன்னு சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளனாலும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை அப்படியே செய்து முடித்தது போல தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் எங்களுக்கு இன்னதுன்னு புரியலனாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுடைய காரணம் இன்னதுன்னு புரியலனாலும் அந்த பிரகாரமாகவே செய்து முடித்து உம்மை சந்தோஷப்படுத்தும் பிள்ளைகளாக நாங்க
இருக்க தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துடலுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.